பகவத் மிஷன் சார்பாக ஆன்லைன் ஜூம் மீட்டிங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆன்லைன் ஞான முகாமில் காலை வகுப்பு முடிந்து இந்த மதிய வகுப்பில் ஞான ஆசிரியர் பகவத் மிஷன்ல இருந்து திரு ஜீவமணி அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு சப்ஜெக்ட்ல இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க. ஸோ அந்த கிளாஸ்க்கு நம்ம போகலாம். அவங்களுக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இதனை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பிரகாஷ் கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை ஏற்பாடு செய்து அனைவரும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற மிக ஆவலோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் மனோகரன் ஐயா அவர்களுக்கு உள்ளம் நிறைந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இங்கு கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது அனைவருக்கும் மிக ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பல பேர் நம்ம இதில் நேரடியாக கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் பலர் இருக்காங்க. இது பல காரணங்கள் இருக்கலாம். நேரடியாக கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நேரடியாக கலந்து கொண்டால் நாம் என்ன கலந்துரையாடல் பண்ணுவோமோ, எதை பற்றி பேசுவோமோ அதை தான் நம்ம இதில் பேசுகிறோம். நம்ம முழுவதுமாக நீங்கள் நேரடியாக கலந்து கொண்டதற்கு சமமானதுதான் இந்த ஜூம் மீட்டிங். அந்த வகையில் ஒரு குறையும் இல்லாமல் நாம் ஞானத்தை முழுவதும் புரிந்து கொள்வதற்கு இந்த ஜூம் மீட்டிங் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். அதனால நீங்க வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் ஞானத்தை பற்றி பார்க்க போறோம். ரமண மகரிஷி அவர்கள் ஐயே அதிசுலபம், ஆன்ம வித்தை அதிசுலபம் என்று சொல்லுகிறார், பாடுகிறார். ஐயே அதிசுலபம், ஆன்ம வித்தை அதிசுலபம் அப்படின்னு இருக்காரு. இந்த ஆன்ம வித்தை அதிசுலபம்னு சொல்லிட்டாரு அவரு. இதை விட ஈஸிங்கிறது ஒண்ணு கிடையாது. ஆனா இதுவரை வந்த ஞானிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க தீவிரமான பயிற்சி, தீவிரமான முயற்சி, கடுமையான போராட்டத்திற்கு பிறகு இறுதியாக பல வருடங்களுக்கு பிறகு இந்த ஞானத்தை அடைஞ்சிருக்காங்க. அவங்க அதிசுலபமா அடையல. ரமண மகரிஷி தன்னுடைய 16வது வயதிலேயே ஞானம் பெற்றார். புத்தர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்க ஜேக்கப் எடுத்துட்டாலும் சரி, இல்ல மற்ற எந்த ஞானிகள் எடுத்துட்டாலுமே பல பயிற்சி முயற்சிகளுக்கு பிறகு இறுதியாக இந்த ஞானத்தை அடைஞ்சிருக்காங்க. ரமண மகரிஷி ஐய அதிசுலபம், ஆன்ம வித்தை அதிசுலபம் சொல்லிட்டாரு. அதை நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியமாக்கியவர் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள். ஸ்ரீ பகவத்தையா அவர்களுடைய வருகையின் காரணமாக தான் நம்ம இவ்வளவு எளிமையா இந்த என்லைட்மெண்ட்டை பத்தி புரிஞ்சுக்க முடியுது, என்லைட்மெண்ட்டை அடைய முடியுது. இது ஒரு மிக மிக ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். நம்ம எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம அறிவு வளர்ச்சி ஏற்பட்டு எத்தனையோ விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால நல்ல வளர்ச்சி அடைகிறோம், எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிறோம். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஆசைப்படும் யாரும் தன்னை தெரிந்து கொள்வதில்லை. அதுதான் பிரச்சனையே. தன்னை தெரிந்து கொண்டால் நம் துன்பம் எல்லாமே காணாம போயிடும். இதான் தன்னை அறியும் ஞானம் கூட சொல்லுவாங்க. தன்னை அறியும் ஞானம். தன்னை அறியாம வேற எதை அறிந்துமே நமக்கு பயன் இல்லை. மற்றெல்லாம் வளர்ச்சிக்கு உதவுது. ஆனா வாழ்வுக்கு உதவுவது தன்னை அறிந்து கொள்வதுதான். தன்னை அறிந்து கொள்வது என்றாலும் ஞானம் அடைதல் என்றாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டு வெவ்வேறு கிடையாது. அது மிக எளிமை அப்படின்னு ரமண மகரிஷி சொன்னாங்க. அதை நடைமுறைப்படுத்தியவர் ஸ்ரீ பகவத்தையான்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த தன்னை அறிந்து கொள்வதால், இந்த ஞானம் பெறுவதால் நமக்கு லாபம், வாழ்க்கைக்கு எப்படி உதவுது? நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது.
இது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். பகலவனை கண்ட பனி போல். பகலவன் வந்தால் பனி எங்க இருக்குதே தெரியாது, எப்படி போச்சுன்னே தெரியாது. அதுவரை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புற்களினுடைய நுனியில ஒரு குண்டுமணி மாதிரி பனிகள் இருக்கும். சூரிய உதயமாகி கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தோன்னா அதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியாது. அதுபோல ஞானம் பெற்றவுடன் நம்முடைய துன்பங்கள்லாம் என்ன ஆச்சு, நம்முடைய பிரச்சனைலாம் என்ன ஆச்சுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். இது நிதர்சனமா பார்க்கலாம். இப்ப இந்த முகாம்லயே நீங்க பார்க்கலாம். நம்ம எந்தெந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் இந்த ஞானம்? முதல்ல நம்ம பிரச்சனைகளை பட்டியலிட்டு பார்க்கலாம். நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கு? வாழ்க்கை என்றால் என்ன என்று நம்மிடம் கேட்டால் பிரச்சனைகளின் தொகுப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அவ்வளவு இருக்கு. நமது அனுபவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வேண்டாத அனுபவங்கள், பிடிக்காத அனுபவங்கள், போராட்டம் எல்லாம் சேர்ந்த தொகுப்பு தான் நம்ம வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி என்னதான் பிரச்சனை? உண்மையில பிரச்சனை அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? தொழில் நல்லா இல்லைங்க, வருமானம் இல்லை, கடன் பிரச்சனை, குடும்பத்துல என் பேச்சை யாரும் கேட்கல, மனைவினா கணவன் கேட்கல, கணவன்னா மனைவி கேட்கல, குழந்தைங்க என் பேச்சை கேட்கல, குழந்தைங்களுக்கு என்ன என்னால படிக்க முடியல, என்ன அப்பா அம்மா திட்டுறாங்க, ஸ்கூல்ல வாத்தியார் திட்டுறாரு, என்னால ஒரு சைன் பண்ண முடியல, மத்தவங்க மாதிரி என்னால நிம்மதியா இருக்க முடியல, என்ன மத்தவங்க அவமானப்படுது, லிஸ்ட் போட்டுட்டே போனோம்னு வச்சுங்களேன். பிரச்சனைகளின் லிஸ்ட போட்டோம்னா எண்ணிக்கையில் அடங்காது. இவ்வளவு பிரச்சனைகள் தீர்வு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாவற்றுக்குமான தீர்வு இது ஒன்னே ஒண்ணுதான், ஞானம் பெறுதல். இந்த ஞானம் பெறுதல்ங்கிற அந்த ஒன்ன வச்சுக்கிட்டா ஒண்ணு கிடைச்சிட்டுச்சா எல்லா பிரச்சனையுமே பகலவனை கண்ட பனி போலதான். அங்க ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. இது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உண்மையில் நம்முடைய பிரச்சனைகள் புறம் சார்ந்ததா அகம் சார்ந்ததா? நம்முடைய பிரச்சனை நிறைய இருக்கு. இதெல்லாம் புறவயமானதா அகவயமானதா? ஒரு சின்ன கதை, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு ஞானி இருந்தார், ஒரு குருகுலம். அந்த ஞானியை சந்திப்பதற்காக ஒரு குடும்பஸ்தன் கிளம்புறான், நகரத்துல இருந்து கிளம்புறான். அவன் போய் சேர வேண்டிய இடம் வெகு தொலைவில் இருக்கு. காலையில கிளம்புனவன் ஞானியினுடைய இருப்பிடம் போய் சேர்றதுக்கு மாலை 7 மணி ஆயிடுது. சூரியன் மறைஞ்சிருச்சு, இருள் சூழ்ந்துருச்சு. அப்பதான் போய் சேரலாம். ஞானியை பார்த்து வணங்குறான். சுவாமி, நான் பல துன்பங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நிம்மதியாக தூங்கியே பல வருடங்கள் ஆகுது. என்ன காரணம்னு தெரியல. என்னுடைய சூழல்கள் எதுவுமே சரியில்லை. புற சூழல்கள் எல்லாம் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கிறது. நிம்மதியே இல்லை. அதனாலதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். எனக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவர் சொல்ற, மணி 7 ஆயிடுச்சு, நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கு, காலையில நாம இதை பத்தி பேசுவோம் அப்படிங்கிறாரு. ரொம்ப டிராவல் பண்ணி வந்திருக்கிற, ரொம்ப நேரம் டிராவல் பண்ணதுல களைப்படைஞ்சிருப்ப, அதனால சாப்பிட்டுட்டு உறங்கச் செல் அப்படிங்கிறாரு. அவனும் சரி காலைல பேசிக்கலான்னு, அதாவது அந்த பயண களைப்புல சாப்பிட்டு, ஐயா நான் எங்க உறங்குவதுன்னு கேட்கிறான். அவர் சொல்றார், இது என்னுடைய படுக்கை அறை, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கிறது, அதனால நீ இதுல ஓய்வு எடுத்துக்க, நல்லா தூங்கு, நான் காலையில் தான் திரும்ப வருவேன், காலையில் உன்னை சந்திக்கிறேன்,
இது விசேஷமான படுக்கை அறை. உன்னுடைய பயண கலைப்புக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அவ்வளவு நீ நிம்மதியா தூங்கலாம். இதுல தூங்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவனும் அந்த ரூமுக்குள்ள போயிட்டான். சாப்பிட்டுட்டு உள்ள போயிட்டான். கதவை சாத்திட்டான். நல்ல அருமையான பெட்டு. ரொம்ப மெதுன்னு இருக்கு. இந்த ஃபோம். படுக்கிறான். அப்படியே இந்த உடம்பெல்லாம் வலிக்கு வந்து பிடிச்சி விடுற மாதிரி இருக்குது. அந்த பெட்டு அப்படியே பிடிச்சி விடுற மாதிரி இருக்குது. படுக்கிறான். அப்படியே வருடி கொடுக்குற மாதிரி எல்லாம் இருக்குது. இப்படி ஒரு அற்புதமான பெட்டா இருக்கே. இதுலதான் ஞானி எல்லாம் தூங்குறாராட்டு இருக்கு. நாமளும் இதில் படுத்த நல்லா தூங்கிடலாம் சொல்லிட்டு படுக்கிறான். எப்படி தூங்குனானே தெரியல. முதுவலிக்கெல்லாம் பிடிச்சி விட்ட மாதிரி, முதுகையே வருடி கொடுத்த மாதிரி இருக்குது. அப்படியே கண்ணை சேர்ந்து தூங்கிட்டான். நள்ளிரவு 1 மணி இருக்கும். டக் டக் யாரோ கதவை தட்டுறாங்க. என்னடா யாரோ கதவை தட்டுறாங்க, என்னன்னு போய் பார்க்கலான்ட்டு ரொம்ப நேரம் தட்டுறதுக்கு அப்புறம் இவனை முழிச்சு டக்குன்னு போய் கதவை திறந்து பார்த்தா வெளியில அந்த ஞானி இருக்காரு. சுவாமி, இந்த நேரத்தில் இருக்கீங்களே, ஏதாவது பெட் இந்த அறை வேண்டுமா, நான் வெளியே படுக்கணுமா சொல்லி கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தம்பி, நான் போற அவசரத்துல என்னுடைய செல்ல பிள்ளைய மறந்துட்டு போயிட்டேன். நான் அவனை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நல்ல செல்ல பிள்ளை, ஒன்று தொந்தரவு ஒன்று பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாய்க்குட்டி இருக்கா, பூனைக்குட்டி இருக்கான்னு இவனு கீழே பார்க்கறான். ஒன்னையுமே காணும். நீ நவரு, நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனை நவுத்தி விட்டுட்டு பெட்டை தூக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நாகப்பாம்பு எடுத்து தூள் மேல போட்டுட்டு, நான் வட்டுமாப்பா, இதுதான் என்னுடைய செல்லப்பிள்ளை, இவன் ரொம்ப தொந்தரவு எதுவும் கொடுத்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே கிளம்பிட்டார். ஐயையோ, பாம்பு கூட அவன் நேரம் நம்ம தூங்கணும். ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான் அவன். இப்படி இது படுத்துட்டோமே, அப்ப முதுகு வருடி கொடுத்த மாதிரி இருந்ததெல்லாம் அந்த பாம்பு தானோ, முடிச்சுட்ட மாதிரி இருந்ததெல்லாம் பாம்பு தான் இருக்குது. நாம இதை நினைச்சு நிம்மதியா வேற தூங்கிட்டோமே, அவன் பயந்துட்டான். ஞானி போனதுக்கு அப்புறம் அந்த 1 மணிக்கு மேல அவன் எப்படி புரண்டு படுத்தாலும் தூக்கமே வரல. ஒரு கிரிச்சின் சத்தம் கேட்டா, ஐயோ இது பாம்பா இருக்குமான்னு பாக்குறான். ஜன்னல் எட்டி பாக்குறான், அட்டாளியை பாக்குறான், பெட்டு கடியில பாக்குறான். எங்க பார்த்தாலும் வேற எதுவும் பாம்பை காணும். இருந்தாலும் அவனுக்கு தூங்க முடியல, பயம். நெளிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். தூக்கமே போயிடுச்சு. காலையில 6 மணிக்கு ஞானி வர்றாரு. வந்து, எப்பா விடிஞ்சிச்சு, எந்திரி. முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். எங்க தூங்குறாதுன்னு எந்திரிக்கிறதுக்கு. சாமின்னு கீழே வரான். என்னாச்சு, நல்லா தூங்குனியான்னு கேட்கிறாரு. நான் 1 மணி வரையும் நிம்மதியா தான் தூங்கினேன். ரொம்ப நிம்மதியா, ஒரு கனவு கூட இல்லை, ஆழ்ந்த உறக்கம். அப்படி தூங்கினேன். நீங்க வந்து உங்க செல்லப்பிள்ளை எடுத்துட்டு போனீங்கல்ல, அதுக்கப்புறம் ஒரு வினாடி கூட தூங்கல, கண்ணையே மூட முடியல, இருந்துச்சு அப்படிங்கிறான். அவர் கேட்கிறாரு, ஏன் தூங்கல? அதான் என் செல்லப்பிள்ளை எடுத்துட்டு போயிட்டேனே, நீ ஏன் தூங்கலன்னு கேட்கிறாரு. அப்படியே முழிக்கிறான். அப்பதான் அவர் கேட்கிறாரு, உனக்கு பாம்பு கூட தூங்கின ஊர்ல நிம்மதியா தூங்கிட்ட, இந்த பாம்பை எடுத்துட்டு போன அப்படிதான் உன் தூக்கமே காணாம போயிடுச்சு. உனக்கு உன்னுடைய தூக்கத்தை கெடுத்தது இந்த பாம்பா, பாம்பை பற்றிய நினைவா? என்ன கேட்கிறாரு? உன் தூக்கத்தை கெடுத்தது இந்த பாம்பா, பாம்பை பற்றிய நினைவான்னு கேட்கிறாரு. கேட்டேன்னு, ஆமா, எனக்கு பாம்பு பிரச்சனை, பாம்பை பற்றிய நினைவுதான் என் பிரச்சனையா இருக்குங்கிறான். அதான் சொல்றாரு, நம்ம வந்து நினைவு என்பது நம்முடைய அகம் சார்ந்தது. நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் அகவயமானதுதான், புறவயமானது கிடையாது. ஒரே சூழல், 2 நண்பர்கள் போறாங்க, அந்த சூழலை சந்திக்கிறாங்க. ஒரு நண்பனுக்கு பிரச்சனைக்குரியதா இருக்கலாம், இன்னொரு நண்பனுக்கு மகிழ்ச்சிக்குரியதா கூட இருக்கலாம். அப்ப நம்ம அகத்தளவில் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத பொறுத்துதான் நம்முடைய பிரச்சனை எப்படிப்பட்டதுங்கிறது நமக்கு சொல்லப்படுது. அப்ப நம்ம ஒரு நிகழ்வை நம்ம பிரச்சனையா பார்த்தா பிரச்சனை, ஒரு சுப நிகழ்வா பார்த்தா ஒரு சுகமான ஒரு உணர்வு. அப்ப நம்முடைய பிரச்சனை என்பது அகம் சார்ந்ததுதான். அப்ப தீர்வு கிடைக்க வேண்டிய இடம் எங்கங்க? அகத்தல் தான். அத தன்னை அறிந்து கொண்டால் தனக்கு ஒரு கேடு இல்லை. அப்ப தன்னை அறியும் ஞானம் தான் மெய்ஞானம். திருக்குறள் வள்ளுவரும் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால்
மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு உமை இல்லாதான் இறைவனை தான் தனக்கு உமை இல்லாதான் இறைவன் இறைநிலை தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கள். அவன் அடி சேராதவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு கவலையை மாற்றுவது அரிது, இயலாத காரியம். அப்ப இறைவனின் அடி சேர்தல் அப்படிங்கிறதும் நாம் ஞானம் அடைதல் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். இப்ப அதை தான் நாம் பார்க்க போறோம். நம்ம எத்தனையோ தியானங்கள் பண்றோம், எத்தனையோ பயிற்சி முயற்சிகள் பண்றோம். இது எல்லாம் இந்த ஞானத்தை கொடுக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஓரளவிற்கு மன அமைதியும் ஒரு நிம்மதியும் கொடுக்குது. அது நிரந்தரமாவும் இல்லை. ஒருத்தர் என்ன பண்றான், தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்து தியானம் பண்றான். ரொம்ப ஆழ்ந்து இறைவனை நினைச்சு நான் தியானம் பண்ணணும்னு பண்றான். வீட்டுல போறவங்க சத்தம், வீதியில பாட்டு கச்சேரி, வீதியில் போகக்கூடிய ஆளுங்க, இந்த சத்தம்லாம் கேட்டு, இரைச்சல்லாம் கேட்டு நிம்மதியா தியானம் பண்ண முடியாம காட்டுக்குள்ள போய் உட்காந்து தியானம் பண்றோம். இங்க வந்துட்டோம்னா நம்ம எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம நிம்மதியா தியானம் பண்ணலாம் அப்படின்ட்டு வரோம். உட்காரணும். அந்த சமயம் பார்த்து ஒரு 10 நாள் டேரா போட்டு உட்காந்துட்டான். முதல் நாள் உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ வந்து அந்த பக்கமா ஒரு ஒரு அழகான பொண்ணு வந்து ஒரு நடன பயிற்சிக்காக போயிட்டு இருக்கா. அவளை பார்த்தா ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு பார்த்து அவளை பார்த்து இவன் வியக்கிறான். சிந்தனை வேற மாதிரி போகுது. இவன் யோசிக்கிறான், நம்ம வந்து இறைவனை நினைத்து தியானம் பண்ணலாம்னு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இங்க பார்த்தா அந்த அழகான பொண்ணு போனதுனால நம்முடைய சிந்தனை வந்து மாறுது. இது தவறு இல்லையா? நம்ம சிந்தனை சிதறுகிறதே, தேவையற்ற இடத்துக்கு போகுதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டோம்னா அந்த பொண்ணு போறது நமக்கு தெரியாது. நம்ம இறைவனை நினைச்சு தியானம் பண்ணலாம் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்து தியானம் பண்றான். அடுத்த நாள் வருது. அடுத்த நாள் அதே மாதிரி அந்த 12 மணிக்கு அந்த பொண்ணு போறா. மதியம் 12 மணிக்கு இவன் தியானம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு போறப்ப அந்த பொண்ணோட உருவம் தெரியல. அந்த கண்ணை மூடிட்டானே. ஆனா அந்த பொண்ணு வந்து கொலுசு போட்டுட்டு போறதுனால ஜல் ஜல் கொலுசு சத்தம் நல்லா கேக்குது. உடனே என் மைண்ட்ல என்ன வருது, அந்த பொண்ணு தான் போறா, அந்த அழகான பொண்ணு போறான்னு உடனே எண்ணம் சிதறுது. இவன் நினைக்கிறான், கண்ணை மூடிட்டோம். ஆனா இந்த ஒரு சத்தத்தை கேட்டோம்னா நமக்கு எண்ணம் வேற மாதிரி போகுது. எண்ணம் ஏன் அப்படி வந்து எண்ணம் எப்படி இப்படி வருது? இந்த சப்தம் கேட்டதுனால தானே வருது அப்படின்ட்டு அடுத்த நாள் ரொம்ப கவனமா இருக்கலாம் சொல்லி பஞ்சு எடுத்து காதை வச்சுக்கிட்டான். நல்லா அடைச்சிட்டான். எந்த சப்தமும் கேட்கக்கூடாது. கண்ணை இறுக்கி மூடியாச்சு. பஞ்சு வச்சு காதை அடைச்சாச்சு. அதே மாதிரி 12 மணிக்கு அந்த பொண்ணு போறா. உருவம் தெரியல. அந்த கொலுசு சத்தம் கேட்கல. அந்த பொண்ணு வந்து தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு போயிட்டு இருக்கா. அந்த மல்லிப்பூ வாசம் அந்த இடம் முழுக்க பரவி அப்படியே இவனுக்கு வந்து ரொம்ப அந்த வாசனை வந்து இவன் அப்படியே ஆளையே ஒரு மாதிரி மயக்குது. அந்த அழகான பொண்ணு தான் போராட்டக்குதுன்னு எண்ணம் வந்துருச்சு. இவன் மறுபடியும் இது எண்ணத்துக்கு என்னதான் பண்றது? இப்படி எண்ணம் சிதறுதே, தேவையில்லாத பக்கம் போகுதே அப்படின்ட்டு அடுத்து என்ன பண்றான், எந்த வாசனையுமே நுகர முடியாத மாதிரி ஒரு பஞ்சு எடுத்து மூக்கு வச்சுட்டான். என்ன பண்ணிட்டான், அடுத்த நாள் கண்ணை மூடியாச்சு, காதை பொத்தியாச்சு, மூக்கையும் அடைச்சாச்சு. 3 புலன்களையும் வந்து அடைச்சிட்டு உட்கார்றோம். இப்ப எதுவுமே நமக்கு கேட்கக்கூடாது. எந்த எண்ணமும் இல்லாம இறைவனை நினைத்து தியானம் பண்ணுன்னு உட்கார்றோம். 12 மணி ஆகுது. இந்த பொண்ணு போறா. இந்த பொண்ணோட உருவம் தெரியல, கொலுசு சத்தம் கேட்கல, மல்லிப்பூ வாசம் வரல. ஆனா மனசு சொல்லுது, இப்ப 12 மணி ஆயிடுச்சுப்பா, நீ இதெல்லாம் 3ஐயும் வந்து அடைச்சிருக்கதான் உனக்கு தெரியல. ஆனா அந்த பொண்ணு போயிட்டு இருக்கிறான்னு மனசு சொல்லுது. சொன்ன உடனே முழிச்சு பார்க்கறான். அந்த அழகான பொண்ணு போயிட்டு இருக்கா. இவன் பார்க்கறான், என்னடா இது கொடுமை, கண்ணை அடைச்சோம், காதை பொத்தினோம், மூக்க பொத்திட்டோம், எல்லாம் பண்ணியும் இந்த மனசை எதை வச்சு கட்டுறது? மனசை கட்ட வழியே இல்லையே. மனசுதானே பாடா படுத்துது அப்படின்னு யோசிக்கிறான். இங்கதான் மனசை எப்படி நாம கட்டுறது, பாடாப்படுத்தக்கூடிய இந்த மனசை எப்படி சரி பண்றது? ஆன்மீகத்தினுடைய நோக்கம் என்னன்னு நினைச்சு நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, மனதை பக்குவப்படுத்துதல் எப்படி, மனதை கட்டுப்படுத்துதல் எப்படி,
நல்ல சிந்தனைகள் மட்டுமே வருவதற்கு என்ன செய்யணும்? ஏன்னா நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஆன்மீக பெரியவர்கள் அனைவரும் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்ட்டாங்க. ஆன்மீகத்துல மட்டுமா சொல்லிட்டாங்க, வள்ளுவர் கூட சொல்லிட்டார். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். மனசால கூட தப்பு நினைக்காத அப்படின்ட்டாரு. இந்த மனசை கட்டுறதுக்கு என்ன ஆயுதம் இருக்கு? அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். மனசை கட்ட முடியுமா? மனசை கட்டுறதுக்கு என்ன பண்றது? ஏன் அந்த எண்ணம் தானே பாடாப்படுத்துது. நம்ம தேவையில்லாத எண்ணம், நெகட்டிவ் எண்ணம், யாரையாவது பார்த்தா அவங்களுக்கு தப்பா வரக்கூடிய எண்ணம், நம்முடைய அனுபவங்கள் அப்படிங்கிறது எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தானே. எண்ணத்தின் மூலமா தான் அனுபவமே வருது. நமக்கு வந்து எப்பயாவது நல்ல அனுபவம் வருதா? நம்ம வீட்டுல இருக்கிறோம். நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தவங்க வெளியே போனவங்க வரல. மணி 10 ஆயிடுச்சு. போன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வச்சுங்க. என்ன தோணும்? ஐயோ ஏதோ ஆபத்து இருந்திருக்குமோ? இன்னும் பயம். ஏதாவது மாட்டிப்பாரோ? பயம். நம்ம இதோ ஒரு சூழ்நிலை. நமக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். எதிர்காலமே என்ன ஆகுமோ? ஒரு பயம். இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் நம்மளை வந்து பாடாப்படுத்துது. நம்முடைய துன்பம் என்பதே நம்முடைய எதிர்மறை எண்ணம் தான். நம்முடைய தவறான எண்ணங்கள் தான். அப்ப எண்ணத்தை எதை செய்து கட்டுவது? இப்பதான் ஆன்மீகத்துல மிக முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமான் அருளிய ஒரு அற்புதமான வார்த்தை. யாருக்கு? பட்டினத்தாருக்கா இல்ல இன்னொருத்தருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லற சும்மா இரு. மனசு எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், நீ சொல்லற சும்மா இரு. ஆன்மீகத்துல மிக மிக ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம்னா சொல்லற சும்மா இரு. சும்மா இரு. அருணகிரிநாதர் சார். அருணகிரிநாதர். எஸ். அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அருளிய ஒரு அற்புதமான ஒரு உபதேசம் என்னவென்றால் சொல்லற சும்மா இரு. அப்ப நம்ம சும்மா இருந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுமா? பல பேர் என்னன்னா துறவுங்க என்ற பெயரில் எந்த ஒரு பணியும் செய்யாமல் சும்மா இருக்கிறாங்க. உண்மையில் சும்மா இருத்தல் அப்படிங்கிறது வந்து அகத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான தத்துவம். நம்முடைய அகத்தளவில் சும்மா இருக்கணும், வெளியில செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கப்பட்டதுதான். பலர் என்ன பண்ணிட்டாங்க, வெளியில சும்மா இருந்துட்டு மனசுக்குள்ள பல வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க. இதை சாதிச்சிருவேன், அதை சாதிச்சிருவேன்னு உள்ளுக்குள்ள பல வேலைகள் செய்யறாங்க. வெளியில சும்மா இருக்காங்க. ஆக்சுவலா துறவு என்பதே அகத்திற்கு தான், புறத்து கிடையாது. புறத்துல நம்ம துறக்கவே முடியாது. எதை துறப்பது? நம்முடைய இறுதி நாள் வரை நமக்கு வந்து உண்ண உணவு வேணும், உடுக்க உடை வேணும், உறவுகள் வேண்டும், எல்லாமே வேணும் இல்லையா? எதை போய் நம்ம துறக்க முடியும்? நம்ம துறக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு இறக்குற அன்னைக்குதான் துறக்கிறோம் எல்லாத்தையும். அதுல எதையுமே துறக்கிறது இல்லையே. அப்போ துறவு என்பது அகத்துக்காக கொடுக்கப்பட்டதான தவிர புறத்துக்காக அல்ல. சரி, சும்மா இருக்கிறதுனா என்ன? துறக்கிறதுனா என்ன? இது அவ்வளவு சாத்தியமா? சும்மா இருக்க முடியுமா? இது ஒரு ஒரு திரைப்படத்துல வந்த காமெடி. நீ ஒரு மணி நேரம் சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி வடிவேல் காமெடியில வரும். நீ எந்த வேலையும் செய்யாம 1 மணி நேரம் சும்மா இருந்து பாரு, உனக்கு வந்து இவ்வளவு பணம் தராங்கிற மாதிரி சொல்லுவான். அவனால ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் இருக்க முடியாது. ஏன், எத்தனையோ வேலைகள் வந்துடும். அது மாதிரி சும்மா இருக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம், அவ்வளவு ரொம்ப ஈஸியான விஷயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக மிக எளிதான விஷயம் என்பது சும்மா இருக்கிறது தான். நம்ம சும்மா இருக்கிறதுனா என்னன்னு தெரியாதனாலதான் நாம வந்து இதுக்கு சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நான் தெளிவடைந்த பகுதியே இங்கதான். ஸ்ரீ பகவத்தே அவர்களை வந்து 2007 சந்திச்சு ஐயாவுடைய உரையெல்லாம் கேட்டுட்டு ஐயா கூட கிட்டத்தட்ட 6 மாசம் இருந்ததுல பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப நாள் என்னுடைய முயற்சினா சும்மா இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான்.
நாம் தெளிவடைந்த இடமும் அந்த இடம் தான். என்னன்னு கேட்டா, சும்மா இருக்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளை ரொம்ப பாதிக்கிறது நம்முடைய தாட்ஸ், எண்ணங்கள், நம்முடைய அனுபவங்கள். நாம் ஒரு விஷயத்தை பத்தி எடுத்துக்கூடிய அனுபவமா எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? நம்ம எல்லாமே அகம் சார்ந்தது எல்லாமே எண்ணங்கள் தான். ஒருத்தரை தப்பா நினைக்கிறது எண்ணமா தான் வெளிப்படுது. ஒருத்தரை கண்டு பயப்படுறது எண்ணமா தான் வெளிப்படுது. எதிர்கால பயமும் எண்ணம் தான். நம்ம எடுத்தோடனே பார்த்தோம் நம்முடைய பிரச்சனைகள்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? எண்ணில் அடங்கா பிரச்சனைகள் எல்லாமே காட்டுறது எதுங்க? நம்முடைய எண்ணங்கள் தான். எண்ணங்கள் தான் எல்லா பிரச்சனையும் காட்டுது. அப்ப சும்மா இருத்தல் அப்படின்னா எண்ணம் இல்லாமல் இருக்கிறது தான் சும்மா இருத்தல். எந்த எண்ணமும் இல்லாம இருந்தா அது சும்மா இருத்தல். நான் முடிவு பண்ணிட்டேன். தாட்லெஸ் ஸ்டேட் ஆன்மீகத்துல கூட சொல்லுவாங்க. எண்ணமற்ற நிலை, எண்ணம் தோன்றாத நிலை. அப்புறம் இன்னொரு சொல்லுவாங்க, 2 எண்ணங்களுக்கு இடையில் உள்ள இடைவெளி. 2 எண்ணங்களுக்கு இடையில் உள்ள இடைவெளியை பிடிங்க, அதுதான் சும்மா இருக்கிறது. அதை கெட்டியா பிடிச்சிக்கங்க. இப்படிலாம் சொல்லி வச்சுட்டாங்க. நானும் ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சும்மா இருந்து பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த காட்டுல போய் தியானம் பண்ணுவோம் மாதிரி வீட்டுல உட்காந்துட்டு ரூமுக்குள்ள கதவை அடைச்சி எல்லாம் அடைச்சிட்டு கண்ணை மூடி லைட்ல ஆஃப் பண்ணிட்டு எந்த எண்ணமும் இல்லாம சும்மா இருக்கணும்னு உட்கார்ந்தாதான் வரிசையா ஒவ்வொரு எண்ணமா வருது. நீ சும்மா உட்காந்துருக்கிறியே, கடை வேலையை யார் பாப்பா? நாளைக்கு ஒருத்தர் வர சொல்லிருக்கிறியே, அவர் வந்தாருன்னா அவருக்கு என்ன பதில் சொல்லுவ? ஐயோ மணி 2 ஆயிருக்குமா, கீழே டிஃபன் ரெடி, லஞ்ச் ரெடியா இருக்குமா? இப்படி எதுவோ எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. நான் உட்காந்து சும்மா இருக்கணும்ட்டு எந்த எண்ணமும் இல்லாம சும்மா இருக்கணும்னு நினைச்சு உட்கார்ந்தா அப்பதான் எல்லா எண்ணங்களும் என்ன வந்து சூழ்ந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு எண்ணமா வந்து 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 நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. இது ஆவறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு விட்டுட்டு ஐயா அப்போ வந்து நம்ம கூட தான் தங்கியிருக்காரு. பக்கத்தில் நம்ம வீட்டுல இருந்து 2 வீடு தள்ளி நம்முடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்க ஐயா தங்கியிருக்கிறாங்க. ஐயாவுக்கு ஒரு 5 மணிக்கு காஃபி எடுத்துட்டு போறேன். போய் ஐயாவோட ஒரு காஃபியை கொடுத்துட்டு ஐயா கூட உட்காந்து, ஐயா நீ சும்மா இருக்கிறது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு எளிதான காரியமே அல்ல. நீங்க அதுக்கு சும்மா இருங்கன்னு சொல்லிவிட்டீங்க, நம்மளால ஆகாது. உங்க கூற்று பிழை, சாத்தியமற்றது அப்படின்லாம் பேசலாம்னு நினைச்சிட்டு நான் போயிட்டேன். ஐயாவுக்கு ஒரு கப் காஃபியை கொடுத்தாச்சு. கூட ஐயா கூட உட்காந்துருக்கேன். ஐயா இன்னைக்கு காலையிலிருந்து இந்த மாலை வரை சும்மா இருக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டேங்க. ஆனா ஒரு வினாடி கூட என்னால சும்மா இருக்க முடியல. இது சாத்தியம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஐயா சிரிச்சிட்டாரு. நல்லா சிரிச்சிட்டாரு. என்னடா நம்ம சொல்றோம் சிரிக்கிறாரு. நான் சொல்றது உண்மைதானேங்க, சும்மா இருக்க முடியலைங்க. மறுபடியும் சிரிச்சாரு. ஐயா ஏங்க நீங்க சிரிக்கிறீங்க? நான் பண்ணது ஏதாவது தப்பு இருக்கா? சும்மா இருக்க தான் முயற்சி பண்ணேன். மறுபடியும் சிரிச்சாரு. என்னங்கய்யா என்ன சொன்னீங்க? சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன்னு சொன்னேங்க. இல்ல யாராலையாவது முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியுமா அப்படின்னாரு. என்னடா சொல்றாரு? ஐயா நீங்க சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு முயற்சி பண்ணி தானே சும்மா இருக்கணும். ஒரு வேலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம், சும்மா இருக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணுவாங்களா அப்படின்னாரு. அட்டடா, அப்ப எப்படிங்க சும்மா இருக்கிறது? அப்படின்னா இதுதான் எண்ணங்கள் வருது எங்க வந்தா வந்துட்டு போட்டோம் அப்படின்னாரு. ஐயா அந்த எண்ணங்கள் தாங்க நம்மளை பாடாப்படுத்துது. காலையில இருந்து சாயந்தரம் உள்ள எண்ணங்களா வந்துட்டு இருக்குது. நெகட்டிவா காட்டுது, கஷ்டத்தை கொடுக்குது, ஒரு மோசமான அனுபவம் வருது. உன்னை பார்த்தா நல்லதா நினைக்க தோணணும். சொல்லுவாங்க ஆன்மீகத்துல, ஒரு ரோஜா செடியை பார்த்தா 2 பேர் பார்த்தாங்களாம். ஒருத்தவங்க பார்த்தனே ஆஹா, இந்த முட்கள் இருக்கக்கூடிய ஒரு செடியில எவ்வளவு அழகான ரோஜா அப்படின்னு அதை பார்த்துட்டு ஆனந்தப்பட்டாங்க. அவன் கூட இன்னொருத்தவன் நண்பன் அவன் பார்க்கறான், அழகான ரோஜாவில போய் இப்படி முள்ள படைச்சு கொடுமைப்படுத்துறான இறைவன் அப்படிங்கிறானா. நிகழ்வு ஒண்ணுதான், ஆனா பார்வை ஒருத்தனுக்கு அது அழகான அற்புதமான காட்சியா தெரியுது, இன்னொருத்தனுக்கு அது கொடுமையா தெரியுது. அப்ப இந்த கொடுமையா தெரியறவனுக்கு ஏன் அப்படி வரணும்? அது வருதே, அது எப்படி சரி பண்றது? முயற்சி பண்ணிதான் அது என்ன வராம இருக்க ட்ரை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஐயாவை கேட்டேன். ஐயா சொன்னாரு, என்ன வேணா வந்துட்டு போகட்டும், நீங்க சும்மா இருங்கன்னாரு. என்னடா அதை சொல்ற, சும்மா இருக்கும் சொல்றாரு, என்ன வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு வேற சொல்றாரு. அப்ப என்ன வந்துட்டே இருக்குதுங்க?
நெகட்டிவ் எண்ணமா வருது, கஷ்டத்தை கொடுக்குது, வந்தா வந்துட்டு போ, நீ சும்மா இருங்கன்னாரு. ஐயா எனக்கு புரியலீங்க. அது வந்தா அது எப்படி சும்மா இருக்குதுன்னு அப்படின்னு கேட்டேன். ஐயா சொன்னார், என்ன வேணா எண்ணம் வந்துட்டு போட்டுன்னு, உன் அறிவு சும்மா இருந்தா போதும், நீ சும்மா இரு. எண்ணங்கிறது மனசு, எண்ணங்களினுடைய தொகுப்பு தான் மனசுங்கிறோம். மனசுல என்ன வேணா வரட்டும், எப்படி வேணா வரட்டும், அது எப்படி வேணா வந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு நீ சும்மா இருந்தா போதும்னாரு. அப்ப அது வந்து நம்மள ஒண்ணும் பண்ணாதாங்க. அந்த மாதிரி வந்தா நம்ம நம்ம செயல் எண்ணம் போல் வாழ்வுங்கிறோம். எண்ணம் தான் சொல்லா மலருது, சொல்லு தான் வந்து செயலா மலருதுங்கிறாங்க. அப்ப அந்த எண்ணம், நீ அந்த என்ன வேணா எண்ணம் வந்துட்டு போட்டும், வந்தா வந்துட்டு போட்டு நீ கண்டுக்காத, நீ சும்மா இரு, நீ அதை கையில எடுத்து பொறுப்பெடுத்துக்காதன்னாரு. ஓ, அது என்ன வேணா வரலாம், எல்லாமே வரட்டும், அது உன் கட்டுப்பாட்டுல இல்ல, அது எப்படி வேணா வந்துட்டு போட்டும், நீயா முயற்சி பண்றதை விட்டு, அது எப்படி வேணா வந்துட்டு போட்டுனாரு. அறிவுக்கு அங்க வேலை இல்லைன்னாரு. அப்பதான் புரிஞ்சிச்சு, எண்ணம் எப்படி வேணாலும் வரலாம், வந்த எண்ணம் நம்ம வந்து இப்படி வரக்கூடாது வருங்கிற சொல்றதுக்கு அறிவுக்கு தகுதி கிடையாது. அறிவு சும்மா இருந்தா அதுதான் சும்மா இருக்கிறது அப்படின்னாரு. எந்த எண்ணம் வேணாலும் வரலான்ட்டு நம்முடைய அறிவு சும்மா இருக்கணும்னு. இந்த அறிவுக்கான வேலை தான் என்னன்னு கேட்டேன். ஐயா அறிவுக்கு என்னதாங்க வேலை? நீ எந்த செயல் செய்தாலும் அறிவை கொண்டு நீ திட்டமிட்டு செயல்படுனாரு. திட்டமிடுறதும் எண்ணம் தானேங்க. ஆமா. அப்படின்னா நான் ஒண்ணு சொல்றேன். எண்ணத்தை 2ஆ பிரிச்சுக்க. இங்கதான் நம்ம மிக மிக ஒரு மையமான பகுதிக்கு வரோம். நம்முடைய எண்ணத்தை 2ஆ பிரிச்சுக்க. நீயா நினைக்கிற அறிவை வச்சு நீயா நினைக்கிற பத்தியா, நீயா நினைக்கிற எண்ணம் ஒரு பகுதி. உன்னை மீறி தாமா வருது இல்ல, இந்த கதையில வந்துச்சு இல்ல, அழகான பொண்ணு போறான்னு எண்ணம் வந்துச்சு. அப்புறம் மல்லிப்பூ வாசம் பொண்ணு வச்சுட்டு போறான்னு வந்துச்சு. கொலுசத்தை கேட்ட உடனே இந்த கொலுசு போட்டுட்டு போறான்னு எண்ணம் வந்துச்சு. இதெல்லாம் தானா தானே வந்துச்சு. தானா வந்த எண்ணங்கிறது ஒரு பகுதி. வந்த எண்ணத்துக்கு அப்புறம் நீ அவன் அறிவை வச்சு சிந்திக்கிற பத்தியா, அது ஒரு பகுதி. இந்த 2 பகுதியா பிரிச்சுக்க. தாமா வர எண்ணம் எப்படி வேணா வந்துட்டு போட்டும், அது நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லை, அது நம்மளை மீறி வெளிப்படுது, அது தாமா வரக்கூடிய எண்ணம். அது வந்தா வந்துட்டு போட்டும். வந்த விட்டி நம்ம அறிவை வச்சு அழகான பொண்ணு போறான்னு வந்தாலும் சரி, ஐயோ நாளைக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு என்ன வந்தாலும் சரி, நீயா நினைக்கிற பத்தியா, நம்மளா நம்ம அறிவை வச்சு யோசிக்கிறோம்ல, இது ஒரு பகுதி. இந்த 2 பகுதிக்கும் ஒரு பகுதி வந்து தாமா வரக்கூடிய எண்ணத்துக்கு வந்து தாட், அது வந்து ஹேப்பனிங், இது தானா தான் வருது, நம்ம உருவாக்கல, தானா வருது. இதுக்கு வந்து தாட்ஸ், ஆங்கிலத்துல தாட்ஸ், தமிழ்ல எண்ணங்கள். வந்த எண்ணத்தை நம்ம அறிவை வச்சு நம்மளா டெவலப் பண்றோம்ல, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ நம்மளா வில்ஃபுல்லா டெவலப் பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு வந்து திங்கிங், சிந்தித்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க. எண்ணம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, சிந்தித்தல் நாம தான் சிந்திக்கிறோம். இப்படி 2ஆ பிரிச்சுட்டோம்னா போதும், நீங்களா சிந்திக்காதீங்க, அதுவா வந்தா வந்துட்டு போட்டோம் அப்படின்னாரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஃப்ரீ. கேட்ட உடனே அப்ப சும்மா உட்கார்ந்து இருக்கும் போதுங்கயா ஏகப்பட்ட எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள், அனுபவங்கள் வித்தியாசமா வருது, நம்மளை பயமுறுத்துது, என்னென்னமோ வருதுங்க. எது வேணாலும் வரட்டும், இது எல்லாமே என்னங்க, தாட்ஸ். ஒரு ரோஜா செடியில இப்படி ஒரு கொடுமையான முள் இருக்குதுன்னு வந்தா கூட தாட்ஸ், வந்தா வந்துட்டு போட்டோம், நம்ம டெவலப் பண்ணி திங்கிங்கா மாத்தாதீங்க அப்படின்னாரு. ஆஹா, இது பரவாயில்லையே. நீங்க 2ஆ மட்டும் பிரிச்சு புரிஞ்சுக்கீங்க. நீங்க காலையில இந்த மனசை பத்தி, மனசு எத்தனையா பிரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பாத்தீங்களா. ஆன்மீகம் வந்து 4ஆ பிரிக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4ஆ பிரிக்குது. 4ஆ பிரிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பொறுமையும் நமக்கு ஒரு ஆர்வமும் இருந்தா போதும். இல்லைங்க எனக்கு ஆன்மீகம்லாம் தெரியாது, எளிய வழி இருக்கா, ஈஸியான வழி இருக்கா, ஈஸியான வழி தாங்க இது. நீங்க காலையில தூங்கி எந்திரிச்சாப்புல இருந்து இரவு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போற வரணும் நம்முடைய மனசு இந்த 2ஆ மட்டும் தான் செயல்படுது. என்ன 2? ஒன்னு தாட்ஸ், இன்னொன்னு திங்கிங்.
இந்த ரெண்டை தவிர வேறு எதுவுமே இல்லை. தானா வந்தா தாட், நம்மளா திங்க் பண்ணா திங்கிங். ஆனா இதுல பாத்தீங்கன்னா காலையில இருந்து இரவு வரலும் பாத்தீங்கன்னா நம்முடைய மனசு 80% மேல தாட்ஸ் தான். நம்ம தாட்ஸை பார்த்து தான் பயப்பட்டு இருக்கோம். இந்த நம்மளா பயப்படுறதுக்கு அதுதான் திங்கிங். திங்கிங்கிறது வெறும் 20% தான். இப்ப தேவையான தாட்டா இருந்தா நீங்க திங்கிங்கா மாத்துங்க, மாத்தி அதை செயல்படுங்க. தேவையில்லாத தாட்டு, நெகட்டிவ் தாட்டு, சம்பந்தம் இல்லாதது, நம்மளை பயமுறுத்தக்கூடிய இதெல்லாம் தாட் வந்தா வந்துட்டு போட்டும். நீங்க எப்ப அது எப்படி வேணா வந்துட்டு போட்டுன்னு விடுறீங்களோ அப்பவே அதனுடைய ஆயில் பாத்தீங்கன்னா அந்த தாட் எண்ணத்தோட ஆயில் என்பது வெறும் ஒரு அரை வினாடி தான். இன்னொன்னு, இந்த அரை வினாடியா இருந்தேன்னா 6 மணி நேரமா இருந்தா நமக்கு என்னங்க, எப்படி வேணா வந்துட்டு போட்டும். அதுக்கு நாம கர்த்தா இல்ல. நம்மளை மீறி தாமாக வெளிப்படக்கூடிய எண்ணங்களுக்கு நாம் பொறுப்பு அல்ல. அது நம்முடையதே அல்ல. அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாருங்க, திருக்குறளுக்கான விளக்கம் கிடைச்சிட்டு பாருங்க. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மினல். அவர் நம்முடைய திங்கிங்கை தான் சொல்லியிருக்காரு. நீயா திங்க் பண்ணாத. ஒரு பொருள் கீழே கிடக்குது, ஒரு பை ஃபுல்லா பணமா இருக்குது, யாரோ ஒருத்தங்க விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க போய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ, நமக்கு தோணுது இது நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடுமான்னு தோணுது. இது நம்முடைய சூழ்நிலையினால நமக்கு தாமாக வரக்கூடிய எண்ணம். இது நம்ம பொறுப்பே அல்ல. அதுக்கப்புறம் இந்த பையன் எப்படி இருக்கலாம் நீங்களா வில்ஃபுல்லா திங்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி எடுத்துக்கிட்டா இந்த வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம், நாம எப்படி மற்றவங்க தொலைவிட்டு அவர் வந்தாருன்னா கூட இல்லைன்னு எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் திங்கிங். திங்கிங்கா நம்ம தப்பு பண்ணக்கூடாது. திங்கிங்கா நம்ம தப்பா நினைக்க தேவையில்லை. திங்கிங் ஒரு சரியானதா இருக்கணும். தாட் ஆனா எப்படி வேணா இருக்கலாங்க. அந்த பொருளை அபகரிக்கலான்னு வந்தாலும் சரி, நாம எந்த மாதிரி நெகட்டிவ் தாட் இருந்தாலும் சரி, அதுக்கு நாம பொறுப்பே அல்ல. அது நாமளே அல்ல. நம்மிடம் வெளிப்படக்கூடிய நமக்கு சம்பந்தம் இல்லாத தாட்ஸ். அதை சரி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, சரி பண்ணவும் முடியாது. எப்படி வேணா வந்துட்டு போட்டும். அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. இங்கதான் ஐயா சொன்னது தெரிஞ்சு, சும்மா இருத்தல் என்பது தாட்டை நிர்வாகம் பண்ணாம, தாட்டை மாற்றணும்னு நினைக்காம, இந்த மாதிரி தாட்டு தான் வரணும்னு முயற்சி பண்ணாம, அது எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருத்தல். அறிவோட வேலை வெளியே செயல் தான். என்ன செயல் செய்யணும், அது சரியான செயலா இருக்குதா, அது எப்படி திட்டமிட்டு செய்யணுங்கிறது தான். அறிவின் பயன்பாடு என்பது செயல் சார்ந்ததுதான், புறம் சார்ந்ததுதான். அறிவுக்கு அகத்துல வேலையே இல்லை, மனசோட வேலையே கிடையாது, நம்முடைய எண்ணங்களோட வேலையே கிடையாது. அறிவு சும்மா இருந்தா உள்ள இருக்கிறது எல்லாமே டோட்டலாவே தாட்டு தான். அங்க இன்னொரு பகுதியே கிடையாது. இந்த அறிவு என்ன ஆயிடுது, தாட்டா மாறிடும். அங்க பிரிவினையே இல்லை, ஒன்லி தாட்ஸ். என்ன வேணா வரலாம், என்ன வேணா போலாம். அங்க நமக்கு எந்த பொறுப்புமே கிடையாது. நம்மளை அறியாம உள்ள போயிட்டா கூட அறிஞ்சவொடனே என்ன பண்ணும், இங்க நமக்கு வேலை இல்லப்பா, என்ன வேணா எண்ணங்கள் வரலாம். நெகட்டிவ் எண்ணமா வரலாம், பாசிட்டிவ் எண்ணமா வரலாம், நெகட்டிவ் அனுபவமா வரலாம், பாசிட்டிவ் அனுபவமா வரலாம், என்ன வேணா வந்துட்டு போட்டோம். நமக்கு அங்க வேலை இல்லைன்னு அறிவு என்ன பண்ணணும், முடிவு எடுத்துக்கணும். இந்த ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா இதுதாங்க அறிவுக்கு அகத்தில் எந்த வேலையும் இல்லை என்ற புரிதல் தான் ஞானம். இதை விட எளிமையா சொல்லவே முடியாதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. அறிவுக்கு அகத்துல ஒரு வேலையும் கிடையாது. நம்முடைய மனசை நிர்வாகம் பண்ற வேலை எதுவுமே கிடையாது. ஆனா மனசை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தகுதி வேணா இருக்கு. ஒரு நல்ல எண்ணம் வருதுங்க, ஒரு அற்புதமான எண்ணம் வருது. இந்த ஜூம் மீட்டிங் மாதிரி பெரிய ஜூம் மீட்டிங் ஏற்பாடு பண்ணி யாராலெல்லாம் வர முடியலையோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஞானத்தை கொடுத்தா எப்படி இருக்கும். இந்த ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி செயலாக்கம் பண்ணலாம், திட்டமிட்டு செயல்படலாம். தேவையான எண்ணத்தை நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சு செயல்படலாம். தேவையில்லாத எண்ணத்தை நமக்கு வேலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா போதும். சில அலோபதி ஆயின்மெண்ட்ல ஒரு
ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க. வெளிப்பூச்சி, வெளியில ஏதோ தொந்தரவு தொடர மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வெளிப்பூச்சி ஆயின்மெண்ட்ல ஒரு வாசகம் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. அப்படி ஒரு வாசகத்தை நம்ம அறிவுக்கு முத்திர கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. அறிவுக்கு ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. அது இன்னரா போய் இது நெகட்டிவ் எண்ணம், இது பாசிட்டிவ் எண்ணம்னு பிரிக்க தேவையில்லை. இது நல்லது கெட்டதுன்னு பிரிக்க தேவையில்லை. இது தேவையானது தேவையில்லாதுன்னு பிரிக்க தேவையில்லை. அறிவு எங்க போனாலும் என்ன பண்ணும்? பகுத்து ஆராயும். இந்த பகுத்து ஆராயும் தகுதி எங்க வேணும்னா வெளியே தான் வேணும். இது நல்ல உணவு, கெட்ட உணவு, இது நல்ல செயல், கெட்ட செயல், இது செய்ய வேண்டியது, செய்ய வேண்டாது, எல்லாமே புறம் சார்ந்தது தான். அப்ப அறிவினுடைய வேலை புறம் தான், உள்ள வேலையே இல்லை. ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி தான் அறிவே. இது ஒண்ணை மட்டும் ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்மளை அறியாம நீங்க உள்ளுக்குள்ள தெரியாம போராடிட்டாவோ, உள்ளுக்குள்ள இப்படி நடந்துடக்கூடாதுன்னு வருத்தப்பட்டா கூட போனதெல்லாம் போட்டும், முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சா எடுத்துங்க. எப்ப நமக்கு தெரியுதோ, இப்பதான் தாட்னா என்ன, திங்கிங்னு தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சவன விட்டுட்டா போதுங்க. தெரியறதுக்கு முன்னாடி ஒரு நம்ம தெரியாம நம்ம போராடி கூட இருந்துக்கலாம். அதுக்காக கில்ட் கூட தேவையில்லை. இந்த வினாடியே நம்ம என்ன பண்ணலாம்? முடிவு எடுத்துக்கலாம். அறிவுக்கு உள்ள வேலையே கிடையாது. நம்முடைய மனசை பொறுத்தவரையிலும் எல்லாமே தாட்டு தான். அறிவை கொண்டு போக வேண்டிய அவசியம். அறிவு தான் உள்ள தோத்து போயிடணும். அங்க அறிவு உள்ள போய் என்ன ஆயிடணும்? சரணாகதி ஆயிடணும். அறிவுக்கு உள்ள வேலையில முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஞானம் பெற்றுட்டோம்னு அர்த்தங்க. வேற எதுவுமே இல்லைங்க. இந்த ஒரு உண்மை புரியாம தான் எல்லாருமே, எல்லா ஞானிகளும் பல வகையில போராடி 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 கடைசியாக ஒரு கையேறு நிலையில சக்சஸே பண்ண முடியாம தோல்வியை ஒப்புக்கொண்ட ஒரு கையேறு நிலையில ஞானம் பெற்றார்கள். எல்லா ஞானிகளும் அப்படிதான் ஞானம் பெற்றாங்க. இப்ப நம்ம புரிதல் மூலமாக அறிவுக்கு அகத்தில் எந்த வேலையும் இல்லை என்று புரிந்து கொள்வதன் மூலமாக நாம் ஞானம் அடையணும். இது என்னன்னா, நம்ம 4:30 தான் டைம். ஒரு ஒரு 12 நிமிஷம் டைம் இருக்கு. அதாவது கேள்வி சம்பந்தமா கேட்டீங்கன்னா நம்ம அந்த கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு நம்ம அதை நிறைவு பண்ணலாம். தாராளமா கேள்வி கேளுங்க. இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, ரெண்டை மட்டும் பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்முடைய ஒட்டுமொத்தமா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். மனசை சுதந்திரமா விட்டுறலாம். மனசு சுதந்திரமா இயங்கணும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஓகே, அருண் ஜெயநாத் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. ஐயா கேளுங்கய்யா. ஐயா, இப்ப நீங்க எண்ணங்கள் சிந்தனை சொன்னீங்க. இப்ப நான் காலம்பரை இந்த கேள்வி கேட்டேன். இப்ப எண்ணங்கள்ன்றது இப்ப பலப்பட்ட எண்ணங்கள் வந்து கொண்டு இருக்கும். அப்ப நீங்க சொல்லுவா போல இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப நீங்க ரூமுக்குள்ள கதவை சாத்தி போட்டு கேட்க நிறைய எண்ணங்கள். இப்ப அதே மாதிரி நானும் காலம்பரை முடிய ஒரு நிலப்பி 3 மணிக்கு உட்கார நாளைக்கு நேற்று மெயில் அனுப்ப மறந்துட்டு நாளைக்கு மெயில் அனுப்ப அது சேர்ந்து சொல்லி உட்கார்ந்த வேலையை விட்டுட்டு செய்ய வேண்டிய வேலையை சிந்திக்காம வேற சிந்திச்சு கொண்டிருக்கேன். அப்ப அந்த மாதிரியான நேரத்துல நான் அதை என்னண்டு அதை நான் நான் இவ்வளவு முயற்சி செய்யறேன். நிப்பாட்டணும், மூச்சு கவனிக்கணும், அதை கவனிக்கணும், கண்ணை பார்க்கணும், அது அந்த நேரம் கூட வருது. அப்ப அதுக்கு நான் என்ன மாதிரியான ஒரு இதை நான் செய்யணும்? இப்ப நீங்க ஒரு வேலை செய்றீங்க, செஞ்சுட்டு போது அந்த வேலை சம்பந்தமே இல்லாம உங்க மனசுல வேற ஒரு எண்ணங்கள் வேற ரூட்ல கூட்டு போகுது. அதானே கேக்குறீங்க? அப்படி கூட்டு போயிட்டு இருக்கு. அதான் கூட அந்த வேலையை விட்டே வேற இடங்களுக்கு போய்க்கணும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க நம்ம வேலை இங்க விட்டுட்டு எங்கெங்கயோ சிந்திச்சுட்டு இருக்கிற தோணுது இல்லையா? அது தோணுது 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகும். அது தெரிந்த கணம் தான் நம்ம அறிவுக்கு தெரியுதுன்னு அர்த்தம். அதுல அறிவுக்கு தெரியாம தான் போயிடுச்சு. அறிவுக்கு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம்? இதுவரை போனதெல்லாம் தாட். உங்க கவனத்தை நீங்க என்ன பண்ணலாம்? மறுபடியும் வேலை பக்கம் உங்க அறிவை கொண்டு திருப்பினீங்கன்னா வேலைக்கு வந்துருவீங்க. என்ன வேலை செஞ்சுட்டீங்களோ அந்த வேலைக்கு வந்துருவீங்க. நீங்க இவ்வளவு நேரம் ஒரு 1/4 மணி நேரமா சம்பந்தம் இல்லாம டிராவல் பண்ணிட்டோமே அந்த பக்கம் சொல்லி அதுக்காக கில்ட் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. தெரிந்த கணம் வேலை பக்கம் திரும்பிடுங்க. தெரியாம அவ்வளவு தூரம் போனதுக்காக கில்ட் வேண்டாம். அது என்ன ஆகும்னா நாளுக்கு நாள் சரியாகும். நீங்க நம்ம ஏன் சம்பந்தம் இல்லாம வேற எங்கேயோ போனோம்னு அதை ஆராய்ச்சியே பண்ணாதீங்க. அது ஆராய்ச்சிக்கு அடங்கியதும் அல்ல.
அந்த ஆராய்ச்சியால் சரி பண்ணவும் முடியாது. நம்மளை அறியாம போயிடுச்சு. அறிந்த கணம் வேலை பக்கம் திரும்புறது மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்பே. அப்படி அறிந்த கணம் திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்து மறுபடியும் இருக்க போவீங்க. ஆனா 1/4 மணி நேரம் டிராவல் ஆகாது. ஒரு 5 நிமிஷத்துலயே உங்களுக்கு கவனம் வந்துடும், திரும்பிடுவீங்க. அப்புறம் என்ன ஆகும், அது 1 நிமிஷத்துலயே உங்க கவனத்துக்கு வந்துடும். இது அதுவாகவே ஷார்ப் வரும். ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா நீங்க டைவர்ட் ஆன கணமே உங்களுக்கு தெரியும், விட்டுட்டு நீங்க மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இது இயல்பா மாறிடும். நீங்க ஏன் இப்படி நான் டைவர்ட் ஆகி போறேன்னு போராட ஆரம்பிச்சீங்கன்னா, இல்ல சரி பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா, ஒரு காலம் உங்களால சரி பண்ணவே முடியாது. போராட்டம் நீடிச்சுக்கிட்டே போகும். சரிங்க. இப்ப இது இது ஓகே. இது இப்ப எனக்கு இப்ப புரிஞ்சு. இப்ப இன்னொன்று இருக்குது. இப்ப நான் வீட்டுல இருக்கும் போது எனக்கு அது பழக்கப்பட்ட இடம் பண்ணபடியா நான் காலம்புற 2:45 கிளம்பி 3 மணி அந்த தியானம் பண்றதுக்கு யோகா செய்யறது இதுன்ற அது ஓகே. அதே இது இப்ப நான் வேறொரு இடங்களுக்கு போனேன்னு சொல்லுங்க, சும்மா ஒரு விடுமுறைக்கோ எங்கனையாவது நான் போனேன்னு சொன்னா அங்க ஏதாவது வீடு எடுத்து நான் அங்க இருக்கும்போது ஒரு விதமான ஒரு மனப்பயம் உண்டு உருவாகுது. வந்த டைம்ல அந்த நேரத்தை என்னால அந்த வெள்ளம் எழும்பி அது இயல்பாக செய்ய முடியல. அப்ப ஆறாவது ஆள் பக்கத்துல இருந்தா தான் என்னால செய்ய முடியும். அப்ப அப்படியான பயங்கள் இதனால வருகுதுன்றத என்னால ஊகிக்க முடியும். என்னத்துக்காக நான் இந்த இடத்துக்கு அந்த மாதிரி பயம் வருது, இது ஒரு சத்தம் வித்தியாசமா இருக்குதோ, இல்லாட்டி என்ன 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 பின்தொடர்ற மாதிரி ஏதோ உருவம் இருக்குதோன்ற ஒரு கற்பனை ஒன்றுக்குள்ள எனக்கு நான் உள்வாங்குறேன். அதாங்க இப்ப என்னன்னா, மனம் என்பது புறத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கருவி. நீங்க ஒரு புது இடம், சம்பந்தம் இல்லாத ஒரு இடம் போறீங்க. அந்த சூழல் ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருந்தா பயம் என்பது இயற்கையா வெளிப்படும். இப்ப நாம இருட்டுல போறோம்னு வச்சுக்கோங்க. இருட்டுல போறேன், எனக்கு இங்க பள்ளம் இருக்குமோ, இல்ல பாம்பு இருக்குமோ, பூச்சி தான் இருக்குமோ பயம் வருதுன்னு வச்சுக்கோங்க. பயம் உதவிக்கு தானே வருது. நான் என்ன பண்ண போறேன், பயம் வரக்கூடாதுன்னு போராடுறது முட்டாள்தனம். நாம் என்ன பண்ணணும், ஒரு டார்ச் லைட்டு, ஒரு ஒரு பெரிய தடி கையில் எடுத்துட்டு போனோம்னா, அந்த டார்ச் லைட்டும் தடியும் எப்ப எடுத்துட்டு போவோம், பயமும் வந்தா தானே செய்வோம் நாம. பயம் உதவிக்கு தானே வருது. இப்ப நீங்க வெளியூர் போறீங்க, சம்பந்தம் இல்லாத இடம், சூழ்நிலை பார்த்தா வித்தியாசமா இருக்கு. ஒரு பாதுகாப்பின்மை உணர்றதுனால தான் உங்களுக்கு பயம் வருது. கூட யாராவது இருந்தா பரவாயில்லன்னு தோணுது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, பயத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பயத்தை சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. சூழ்நிலையில எப்படி கவனமா இருக்கணும் அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு உதவிக்கு வந்ததா மாறிடும். நீங்க சூழ்நிலையை கரெக்டா மெயின்டைன் பண்ணுவீங்க. அதே நேரத்துல உங்க சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணக்கூடிய தகுதியை உருவாக்கிட்டு பயம் உங்களை விட்டு போயிடும். இந்த பயம் என்பது கவனமாக மாறிவிடும். அதனால தேவையில்லாத இடத்துல வருதுன்னா நீங்க அதை கண்டுக்காதீங்க. என்னன்னா வந்துட்டு போதுன்னு விடுங்க. தேவையானதை வெளியே பயன்படுத்திக்கங்க. எந்த சூழ்நிலையிலும் மனதை நிர்வாகம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய எண்ணங்களை மாற்றி அமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புற சூழ்நிலை தேவைன்னா பயன்படுத்திக்கலாம், தேவைன்னா விட்டுறலாம். ஓகேங்களா? அடுத்து சக்தி அவர்கள் கேள்வி கேட்க வந்திருக்காங்க. ஐயா நீங்க கேட்கலாம் ஐயா. ஐயா வணக்கம்ங்கய்யா. ஐயா இங்கே வந்து தாட்ஸு திங்கிங் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதுங்கய்யா. திங்கிங்கிறது நம்ம திட்டமிடுறத மட்டும்தான் திங்கிங்கா, இல்லை திட்டமிட்டதை ஆக்ஷனாக கொண்டு வர்றது தான் திங்கிங்கா? இல்ல எதா இருந்தாலும் நீ முடிவு எடுத்தாதானே ஆக்ஷனா மாத்துவீங்க. இந்த முடிவு கூட திங்கிங் தானே. அதாவது தாமாக வந்தால் அது தாட், ஓகே. தாமாக சிந்தித்தால் அது திங்கிங். ஒருத்தர் கேட்டாரு, எனக்கு நீங்க கேள்வி கேட்டதுனால ஒரு சந்தேகம். ஒருத்தர் இதே மாதிரி சந்தேகம் கேட்டார். சார் எனக்கு பல நேரங்களில் இது தாமா வந்துச்சா இல்ல நானா கொண்டு வந்தாங்கிற குழப்பம் ஏற்படுகிறது. குழப்பம் ஏற்படும் போது தாட்டா திங்கிங் எப்படி நான் பிரிச்சு பாக்குறது ஒரு கேள்வி கேட்கிறாரு. இது உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி வந்திருக்கலாம். உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டாலே அது தாட் அப்படின்னு எடுத்துங்க. சந்தேகம் இருந்தா தாட்டா திங்கிங்கான சந்தேகமாக இருந்தால் அது என்னங்க தாட். தாட் முத்திரை குத்துறீங்க. தெல்ல தெளிவா நாம தான் இதை திட்டமிட்டு செயல்படுத்துறோம், நம்ம வில்ஃபுல்லா அறிவை கொண்டு ஆராய்ச்சி பண்றோம்னு எப்ப உங்களுக்கு தெரியுதோ அதுதான் திங்கிங். சந்தேகமா இருந்தா அது தாட்னு முத்திரை குத்துறீங்க. தாட்ல நமக்கு வேலை இருக்கா? தாட் எப்படி வேலை இருக்கலாம்னா விட்டுடுங்க, முடிஞ்சு போச்சு வேலை. இந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனசு பயங்கர லேசாயிடும். புரியுதுங்க. எதுவுமே தங்காதுங்க. ஏன்னா இதுதான் சுதந்திரம் கொடுக்கிறது. அந்த ஆன்மீகத்துல எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தூய்மையா இருக்கணும்பாங்க. அப்ப நம்ம எண்ணத்தை விட்டு இந்த சொல்லாலும் செயலாலும் தூய்மையா இருந்தா, சொல்லாலும் செயலாலும் தூய்மையா இருங்க. என்ன நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. ஆமா, வில்ஃபுல்லா திங்க் பண்றது உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. அப்ப திங்கிங்காவும் நல்லதா திங்க் பண்ணுங்க.
அது அது ஒரு சின்ன சந்தேகம் வருதுங்க. இப்போ வில்ஃபுல் திங்கிங் வந்து சில பேர் நல்லா இருக்கும். பட் சொல்லும் செயலும் தப்பா இருக்கு. எப்படின்னா நம்ம பேரண்ட்ஸே இப்போ அப்பாவே எடுத்துக்கிட்டாலும் திங்கிங் என்னமோ நல்லது தான், நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. பட் ஆக்ஷனில் வந்து கடுமையாக நடந்துப்பாங்க. இல்ல அது என்னன்னா திங்கிங் வந்து பையன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆ பையன் நல்லா இருக்கிறதுக்கு எப்படி செயல்படணுங்கிறத அவர் அப்படிதான் திங்க் பண்றாரு. ஆமாம். கடுமையா நடந்துட்டா அவன் நல்லபடியா இருப்பான்னு நினைக்கிறாரு. ஆக்ஷன் தப்பு, ஆனால் திங்கிங் ரைட்டு. இல்லைங்க, ஆக்ஷன் திங்கிங் வந்து பையன் நல்லா இருக்கணும். ஆமாம், அதுக்கு செயல் வந்து இப்படி பண்ணாதான் நல்லா இருப்பாங்கிறதுனால தான் அப்படி பண்றாரு. அப்போ அதுவும் கரெக்டு தான். ஓ சரி, அவரை பொறுத்தவரை இது கரெக்ட் தான். ஓகே. இது அப்படியே வைஸ் வர்ஸா திங்க் பண்ணால் சில பொலிட்டீஷியன்ஸ் அரசியல்வாதிங்க என்ன பண்ணுவாங்கன்னா திங்கிங் ஆக்ஷனில் நல்லா வெளிவேஷமாக நல்லா பண்ணுவாங்க. பட் திங்கிங்லாம் திட்டமிடுறதுலாம் வேற மாதிரி. அவங்க வந்து தாட் வந்து திங்கிங்காவும் சரியில்லைல்ல, இப்படி ஏமாத்தலாம்னு நினைக்கிறாங்கல்ல. அதுவே தப்பு. அப்போ திட்டமிடுறது தான் திங்கிங், ஆமா. ஆக்ஷன்ல கொண்டு. ஓகே ஓகே. ஆமா. ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லினோடனே நான் அந்த சொல்லும் செயலும் தான் அப்படின்னு நினைச்சிட்டேன். இல்ல நீங்க வெளியில நல்ல காரியத்தை செய்யணும், நல்லபடியா செயல்படணும். செயல்படணும். இது நம்ம வந்து நல்ல விஷயத்தை திங்க் பண்ணணும். வர்றது தாட் எவ்வளவு மோசமானதா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், எப்படி வேணா வந்துட்டு போட்டோம். ஓகே. பட் நம்ம என்ன அந்த திங்கிங் திட்டமிடுறதும் நல்லா இருக்கணும், அது செயல்படுத்துறதும் நல்ல விதமா கண்டிப்பா செயல்படணும். அப்படி பண்ணா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி, நன்றிங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ரவிக்குமார் ஐயா வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா, இந்த பிரசன்ட்ல இருக்கணும், அந்த மொமெண்ட்ல இருக்கணும், அந்த அவேர்னஸா இருக்கணும், அவேக்கனுக்கா இருக்கணும், அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா சார்? ஆன்மீகத்துல எல்லாம் நிகழ்காலத்தில் வாழ்தல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிரசன்ட்ல இருந்தா நிம்மதியா இருக்கலாம், பிரசன்ட்ல இருக்கணுங்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல இருக்கணும் அப்படின்னாவே அது ஃபியூச்சர் தானே. வாழ்வேன், பிரசன்டில் இருப்பேன், இருப்பேன்னாவே அது ஃபியூச்சர். அப்ப பிரசன்ட கொண்டு எங்க வச்சிடறோம், ஃபியூச்சர் கொண்டு வச்சிடறோம். பிரசன்ட்ங்கிறது ஃபியூச்சர் போறது வாய்ப்பு இருக்கா? நீங்க எந்த அகத்தளவில் சும்மா இருக்கிறது நம்ம சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா? இப்படி இருந்தீங்கன்னா இதுதான் பிரசன்ட்ல வாழ்றது. நீங்க அகத்தளவில் சும்மா இருக்கிறது முயற்சி பண்ண என்ன அர்த்தம்? பிரசன்ட கொண்டு போய் ஃபியூச்சர்ல கொண்டு வச்சுட்ட மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்படி இருப்பேன், பிரசன்ட்ல தான் இருப்பேன்னாவே நம்ம பிரசன்ட்ங்கிற ஒரு போர்ஷனை கொண்டு போய் ஃபியூச்சர் கொண்டு வச்சிட்டோம். ஃபியூச்சர்ல தான் பிரசன்டா இருக்க முடியுமா? உண்மையில இந்த நம்ம புரிதல் மூலமாக தாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு நம்ம வந்து செயல் பக்கம் செயல்படுறதும் உள்ளுக்குள்ள எந்த வேலையும் இல்லை என்று கண்டுபிடிப்பது தான் பிரசன்ட்ல வாழ்றது. ஐயா, இப்ப சம்டைம்ஸ் பாஸ்ட் டென்ஸ் போயிடுது இல்லைங்க, ஃபியூச்சர் பத்தி ஓகேங்க, புரிஞ்சுதுங்க. சம்டைம்ஸ் நம்ம பாஸ்ட் டென்ஸ் போயிடுறோம், இல்ல பாஸ்ட் நடந்ததே அது போயிடுது இல்லைங்க. இல்ல நமக்கு இல்ல பாஸ்ட் டென்ஸ் போகுது, நாம கூட பாஸ்ட் திங்க் பண்ணுவோம், அப்படி இப்படி பண்ணிட்டாங்கல்லன்னு. இது கூட பிரசன்ட்ல சரியா வாழ்றதுக்கான ஒரு உதவிதான். இப்ப உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் கடன் வாங்கிட்டு போனவரு உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க, அவர் மறுபடியும் பாக்குறீங்க. இப்போ வந்து இன்னொரு 10 லட்சம் கடை கேட்கறாருன்னு வச்சுங்க, உங்களுக்கு பாஸ்ட் ஞாபகம் வந்தாதான் அவர்கிட்ட எச்சரிக்கையா இருப்பீங்க. பாஸ்ட் ஞாபகமே வரலன்னு என்ன பண்ணுவோம்? இன்னொரு 10 லட்சத்தை கொடுத்து மறுபடியும் புலம்புவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே ஏமாத்திட்டாரு, இல்ல அவர் மேல உங்களுக்கு கருணை இருக்குன்னா நீங்க கொடுக்கறது ஃப்ரீயா கொடுக்கலாம். இது வந்து அவன் திரும்பி வராத முடிவு பண்ணி கொடுக்கலாம். அப்போ கூட பாஸ்ட் ஞாபகப்படுத்துறது வந்து மைண்டா தான் ஞாபகப்படுத்துது, நினைவுகள் வந்து காட்டுது. அது நமக்கு நல்லதுதான் பண்ணுது. தேவையானது எடுத்துக்கலாம், தேவையில்லாத விட்டுறலாம். நம்ம வந்து அகத்தை பொறுத்தவரைக்கும் எதையுமே மாற்ற முடியாது. எதையுமே இந்த பாஸ்ட் காட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, ஃபியூச்சர் இப்படி அவனு பயமுறுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. மனம்ங்கிறது எண்ணங்களை காட்டுறதா அது வேலை. மனசனோட வேலையை என்னெல்லாம் பதிவாகுதோ பதிவானதை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வெளியே காட்டும். அது அதனுடைய இயல்பு. அதை அங்க சரி பண்ண வேண்டிய வேலையே இல்லைன்னு முடிச்சுக்கணும். நம்ம எக்காரணத்தை கொண்டு அங்க நம்ம எந்த ஒரு முயற்சியுமே பண்ணக்கூடாது. நீங்க முயற்சியற்ற நிலையில தான் பிரசன்ட்ல இருக்கிறீங்க. திருக்குறள் ஒரு அற்புதமான ஒரு குறள் இருக்குதுங்க. ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுவ கோடியும் அல்ல பல. வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரியாமல் ஒரு கணம் கூட வாழ மாட்டாங்க. ஆனா கற்பனையாலும் எண்ணங்களாலும், ஒரு கோடி எண்ணம் இல்லையா, பல கோடி எண்ணங்களாலும் கற்பனைகளாலும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு முழுமையான வாழ்வே அல்ல. அவங்க ஒரு பொழுது கூட வாழ்க்கையை வாழவே இல்லை. ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுவ கோடியும் அல்ல பல. அதனால இதை புரிந்து கொண்ட நம்ம இந்த ஞானிகள் தான் வந்து பிரசன்ட்ல வாழ்றாங்க. நிகழ்காலத்துல முழுமையா இருக்கிறவங்க அவங்கதான். இது வந்துட்டா நம்ம எந்த துன்பத்தையுமே சுமக்க மாட்டோம். எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான்.
எதையுமே சுமக்க மாட்டோம். எந்த துன்பமும் நிலைக்காது, எந்த மோசமான அனுபவமும் நிலைக்காது, கூடவே எந்த இன்பமும் கூட நிலைக்காது. எல்லாமே வந்து போறதுதான். துன்பத்தில் துவண்டும் போக மாட்டாங்க, இன்பத்துல துள்ளியும் குதிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ஒரு ஒரு பேலன்ஸா பார்க்கக்கூடிய தன்மைக்கு வந்துருவாங்க. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்க. ஆஹ் அதாவது அகத்துல வேலை இல்லை அப்படிங்கிறது புரியுது. ம். ஆனா தாட் எது வேணா வரட்டும், திங்கிங்கா கன்வெர்ட் ஆகுறது மட்டும் கொஞ்சம் கவனமா நம்ம பண்ணணும் அப்படிங்கறது இருக்கிறப்போ ம். நம்ம அகம் கொஞ்சம் கவனிக்க வேண்டி இருக்கு இல்லைங்களா? அகத்துல வேலை இல்லைன்னு நம்ம அத கவனிக்காம இருந்தோம்னா ரொம்ப தாட் வந்து திங்கிங்கா மாறிட்டே இருக்கு. இல்லம்மா, இது கொஞ்சம் அதை கான்சியஸா இது கவனிக்கும் புரியுது. போதுதான் இல்ல எதை நம்ம திங்கிங்கா மாத்தணும் அப்படிங்கிறது. இல்ல இல்ல இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இதை நீங்க வந்து இந்த புரிதலோடயே வேலை முடியுது. இந்த புரிதலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்றது புரிஞ்சுக்கிறோம். என்னன்னா, அறிவுக்கு உள்ள வேலை இல்லைன்னு ஓகே புரிஞ்சுக்கிறோம். அதோட புரிஞ்சுக்கிறதோட வேலை முடியுதே தவிர, அந்த புரிஞ்சுக்கிறத நம்ம செயல்படுத்தணுங்கிறது அவசியமே கிடையாது. எல்லாமே தாட்டு தான். உங்களை அறியாம நீங்க நீங்க தாட்டை வந்து திங்கிங்கா மாத்திட்டீங்கன்னா, அறியாம திங்க் பண்றதுக்கு பேரு தான் தாட்டு தான். நமக்கு தெரிஞ்ச கணத்துல தான் நம்ம பொறுப்புக்கே வரோம். ஓகே உடனே பார்க்கலாம். ஐயோ, நாம வந்து அறியாம கூட உள்ள வந்து திங்கிங்கா மாத்தக்கூடாதுங்கிற அப்படி ஒரு முயற்சி வேண்டவே வேண்டாம். இது எப்படி இப்ப நீங்க இப்ப இல்ல ஒரு இந்த ஒரு எக்ஸாம்பிள் வருஷம் டிராவல்ல சொல்லுங்க சார். இல்ல என்ன சொல்ல, சும்மா இருக்கிறதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன வேணாலும் வரலாம், சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறதே தவிர தாட்டு மட்டும் தான் வரணும்னு சொல்றது கிடையாது. நம்மளை அறியாம திங்க் பண்ணாலும் அதுவும் ஓகே, அதுவும் தாட்டுன்னு எடுத்துங்க. நமக்கு அங்க பொறுப்பெடுக்காத தன்மைக்கு வந்துடணும். உள்ளுக்குள்ள நீங்க ஒரு பொறுப்பெடுத்த இடத்துல வந்து எங்க கவலை வரும்? பொறுப்பா இருக்கிறவங்களுக்கு தான் கவலை வரும். பொறுப்பு இல்லாதவனுக்கு கவலை வருமா? ஒரு தொழில் சேரும், தொழில வந்து கவனமா இருக்கணும், லாஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு கவலை வரும். என்ன வேணாலும் நடக்கணும்னு நினைக்கிறவனுக்கு கவலை வருமா? ஆனா வெளியில பொறுப்போட தான் இருக்கணும். மனசுக்குள்ள பொறுப்பே எடுத்துக்காது. மனசுக்குள்ள பொறுப்பு எடுத்துக்கிறது தான் பிரச்சனையே. மனசுக்குள்ள உங்க எண்ணத்துக்கோ தாட்டுக்கோ உங்க அனுபவத்துக்கோ பொறுப்பே எடுத்துக்காதீங்க. அது நீங்களே கிடையாது, விட்டுருங்க. என்ன வேணா இருந்துட்டு போட்டு. எப்படிங்க விடுறது? அடுத்த கேள்வி வரும். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களை தவிர யாரும் இல்லை, ஒரு முக்கியமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, கவனமா அந்த வேலையை செய்யணும். செய்யற நேரத்துல யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. இது என்னடா பெரிய இம்சையா இருக்கு. நீங்க எந்திச்சு போய் காலிங் பில் வாசகதவை போய் திறந்து பார்த்தா நம்ம வீட்டு காலிங் பில் இல்லை, பக்கத்து வீட்டு காலிங் பில். நீங்க வந்து 2வது உட்காந்து வேலை அதே மாதிரி பண்ணி 2வது பில் அடிக்குது, போய் பாக்குறீங்க, பக்கத்து வீட்டு காலிங் பில். 3வது அடிக்கும் போதே தெரியுது பக்கத்து வீட்டு காலிங் பில் தானே. எந்திச்சு போகுமா? எத்தனை தடவை அடிச்சாலும் என்ன பண்ணுவோம்? நாம வேலையில் கவனமா இருப்போம் இல்லையா? அது கண்டுக்க மாட்டோம்ல. அது மாதிரி நமக்கு வரக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள் எல்லாமே பக்கத்து வீட்டு காலிங் பில்லுக்கு என்ன ரெஸ்பான்ஸோ அதுதான். ஐயோ, இது பக்கத்து வீட்டு காலிங் பில்லு, நான் போய் எந்திச்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்போமா? விட்டுருவோம். ஃப்ரீயா இருங்க. அங்க வந்து நமக்கு வேலையே இல்லை. அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலையே இங்க கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இது வந்து இதை விட ஈஸிங்கிறதே ஒண்ணு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அறிவு மனசுக்குள்ளார தோத்து போயிடணும்னு சொல்றேன். அறிவு நம்ம எண்ணத்துல தோத்து போயிடணும். எண்ணத்தோட ஜெயிச்சு வெற்றி பெறவே முடியாது. தோல்வி அடைகிறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? இப்ப நீங்க பாஸ் ஆகிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணணும். எல்கேஜி பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு முயற்சி வேணும். எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணணும்னா ஒரு முயற்சி வேணும். எது ஈஸி? எல்கேஜி ஈஸி, எம்பிபிஎஸ் பாஸ் பண்றது கஷ்டம். சரி, இப்படி கேட்கிறேன். எல்கேஜி ஃபெயில் ஆகணும், எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகணும், எது ஈஸி? ஃபெயில் வந்துட்டாவே ரெண்டுமே ஈஸி தானே. இல்லைங்க, எல்கேஜி ஃபெயில் ஆகிறது ஈஸிங்க, எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகிறது கஷ்டம்னு சொல்லுவோமா? ரெண்டுமே ஈஸி தானே. மனசளவுல அறிவு ஃபெயில் ஆயிடணுங்க, அவ்வளவுதான். அறிவு சக்சஸ் பண்ண வேண்டிய இடம்லாம் வெளியே தான். இப்ப நீங்க வந்து இதை மெயின்டைன் பண்ணுங்கிற அவசியமே இல்லையே. வரக்கூடிய எண்ணத்தை திங்கிங்கா மாத்தக்கூடாதுன்னு முயற்சி கூட தேவையில்லை. திங்கிங்கா தானா மாத்துனா அது என்னங்க அர்த்தம்? தானா திங்கிங்கா மாத்தா அதுவும் தாட்டு தானே. ஒரு வேலை இல்லைங்கிறதுல எங்க போய் நம்ம கஷ்டம் இருக்குது? எப்படி வேணா வந்துட்டு பொண்ணு விடுறது தானே. அதனால இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான், மனசுக்கு நமக்கு பொறுப்பே கிடையாது. அது நம்ம வேலையே கிடையாது.
ஆனா பல பேர் செய்யக்கூடிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசுங்கிறது இறைவன் இயக்கக்கூடிய இயக்கம். வெளியில நாம செய்ய வேண்டிய கடமை. நம்ம கடமையை இறைவன்ட்ட ஒப்படைச்சுக்கணும். நான் படிக்காமயே பாஸ் பண்ணணும். கஷ்டப்படாமயே சம்பாதிக்கணும். அப்படின்னு அது இறைவன்ட்ட ஒப்படைச்சிடுறோம். இறைவனுடைய கடமையில போய் நம்ம டிஸ்டர்ப் பண்றோம். இறைவனுடைய வேலையில போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம். மனசுக்குள்ள போய் உட்காந்துட்டு அதை இதையும் பண்ணிட்டு இருக்கோம். அங்க நமக்கு வேலையே இல்லை. அது நம்முடைய கடமையே கிடையாதுங்க. டோட்டலா இறைவன்ட்ட ஒப்படைச்சிருங்க. மனசு எப்படி வேணாலும் திருப்பி நம்முடைய வேலையெல்லாம் புறம் சார்ந்தது தான். அங்க நம்ம கடமையை நம்ம தான் முயற்சி பண்ணி சக்சஸ் பண்ணணும். நம்ம தான் சரியான செயல் நாம தான் செய்யணும். வீட்டை சுத்தம் பண்ணா நாம தான் பண்ணி ஆகணும். இறைவன்ட்ட வேணுனாலும் சுத்தம் ஆகாது. நம்ம வேலையை நம்ம செய்யணும். நம்ம அறிவை கொண்டு வெளியே நம்ம செயல்பட்டு தான் ஆகணும். செயல்பட்டு நம்ம நல்ல வேலைகளை செய்வோம். நல்லபடியாக வாழ்வோம். மனசை பொறுத்தவரை சுதந்திரமா விடுங்க. அறிவுக்கு வேலையே இல்லை. மனசுக்குள்ள அறிவு போகலன்னா அந்த வாழ்க்கை தான் ஒரு கள்ளங்கபடமற்ற மிக ஒரு குழந்தையான ஒரு அன்பான ஒரு முழுமையான வாழ்வு அப்படின்னா அறிவு உள்ள போகாம இருக்கிறது தான். அங்க நம்ம வேலையெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான். கண்டுபிடிச்சிட்டா போதும். ஓகேங்க ஐயா. 4:37 நம்ம டைம் கரெக்டாக கீப் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்ததாக நம்ம மனோகரன் ஐயாவும் ரெடியா இருக்கிறாங்க. நாளைக்கு காலையிலையும் வந்து நம்ம நான் யார் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து நாளைக்கு காலை நம்ம பார்க்க போறோம். அதுல கூட இந்த சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். ஓகே தானேங்க ஐயா? பிரகாஷ் ஐயா. ஓகேங்க. மனோகரன் சார் இது பண்ணலாமாங்க? நம்ம முடிக்கலாமா? முடிச்சிடலாமாங்க நம்ம? ஒரு நிமிஷம் இருங்க சார். இவர் மனோகரன் சார் இருக்காருங்களா இல்லைங்க சார்? இருக்கேங்க. ஓகே ஓகே சார். அப்போ சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். ஓகேங்க. ரொம்ப நன்றி. இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கியதற்கு அனைவருக்கும் உளமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஜீவமணி சார் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சிறப்பாக ரொம்ப எளிமையாக நம்மளுக்கு அந்த புரிதலை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மனோகரன் ஐயா எவ்வளோ தொண்டர் மனோகரன் ஐயா அடுத்த கிளாஸுக்கு நம்ம அவர்கிட்ட ஒப்படைக்கலாம். நன்றி. வாழ்வுடன் ஜீவமணி சார். அடுத்து சார் இது பிரேக் ஏதாவது இப்போ 2 minutes ஏதாவது விடணுமா? இப்போ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாமாங்க சார்? மக்களுக்கு பிரேக் தேவையா என்னன்னு தெரியல. தேவைன்னா போனா இல்லைன்னா அப்படியே சூட்டோட சூடாலும் போகலாம். மக்கள் எப்படி விரும்புறாங்கன்னு தெரியலையே. சரி சரிங்க சார். சரிங்க சார். அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் நம்ம அப்படியே. ஆமாங்க. முடிஞ்சிடும். ஆமா. ஒரு விட்டு அப்புறம் திரும்ப வெளியே போயிட்டு திரும்ப வந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த இது மாறிடும். அதுலேயே நம்ம வந்து கொண்டு போயிடலாங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே. நல்லது. அதாவது அனைத்துக்கும் காரணம் மனம்தான். மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அத்துணை பேருமே உலகத்தில் வந்து கோடானு கோடி பேர் தன்னுடைய மனதை பற்றி சரியாக புரிந்து கொள்ள முடியாத காரணத்தினாலே அந்த பிரச்சனையிலே சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல்